ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நம்ம சேனல்ல போக்கோ X6 Neo 5G மொபைல் பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 16,000 ரூபாய். இந்த போக்கோ X6 Neo இந்த மொபைல் லான்ச் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு போன். நார்மலா ஒரு ரியல்மி நாசோல பாக்குற அந்த 108 கேமரா, சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர், சோ இது மாதிரி ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு டிசைன் பண்ண மொபைல் தான் இந்த போக்கோ X6 Neo. இந்த மொபைல் லான்ச் பண்ணது காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரியல்மி நாசோ இன்னைக்கு அவங்க பிராண்ட்ல பாத்துட்டீங்கன்னா 108 MB கேமரா வச்சு நிறைய மாடல்ஸ், நிறைய போன்ஸ் நாசோ சைட்லயுமே இருக்கு, ரியல்மி சைட்லயுமே இருக்கு. சோ அதுக்கு ஒரு காம்படிட்டரா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஒரு மொபைல் வேணும் MI சைட்ல இருந்து. அந்த கான்செப்ட்ல தான் லான்ச் பண்ணது இந்த போக்கோ X6 Neo 5G மொபைல்னே சொல்லிக்கலாம். ஒரு பேசிக்கான ஒரு டிசைன் ஃபேக்டர்ல இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹார்ட்வேர் ஃபீல்ட்ல ஒரு 6080 ப்ராசஸரோட இந்த X6 Neo லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் பத்தி நீங்க நம்ம சேனல்ல கவர் பண்ண போறோம். பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, டிஸ்பிளே எல்லாம் எப்படி இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் போக்கோ X6 Neo 5G பாக்ஸ் ஒரு பிளாக் அண்ட் yellow கலர் ஸ்ட்ரக்சர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பின் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு yellow கலர் பாக்ஸ், எப்பயும் போல உங்களுக்கு உள்ள சாஃப்ட் கேஸ், யூசர் வேரண்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல், அடுத்த 33 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த போக்கோ X6 Neo 5G இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/120GB வேரியன்ட் ஒரு 16,000 ரூபாய்க்கும், ஹையர் வேரியண்டா 12/256GB ஒரு 18,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட டிசைன் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பின்னாடி உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல எப்பயும் ரெகுலரா பாக்குற அவங்களோட கேமரா அரேஞ்ச்மெண்ட், அவங்களோட அந்த பம்பிங் சிஸ்டம் முதற்கொண்டு அதே மாதிரிதான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் பக்கத்துல போக்கோன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க கேமரா பக்கத்துல. அண்ட் கேமரா பக்கத்துல பிளாஷும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஓவரால் ஒரு பிளைனான ஒரு கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல ஃப்ரேமும் பிளாஸ்டிக்கோட, முன்னாடி பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமராவோட ஒரு சூப்பரான ஒரு ஆம்லன் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க இந்த X6 Neo மொபைல் பொறுத்தளவு. அண்ட் தட் ஒரு டிசைன் ரெகுலரா பாக்குற டிசைன் மாதிரி தான் இருக்கு. பெரிய ஒரு இம்ப்ரெசிவ் மாதிரியும் இல்லாம, ஒரு புது விதமான டிசைன் பேட்டர்ன் இல்லாம, ரெகுலரா MI மொபைல் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் டிசைன் ஃபேக்டர் இந்த போக்கோ X6 Neoல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பார்ப்போம் 6.67 இன்ச் ஒரு AMOLED 1 பில்லியன் கலர் 120 ரெஃப்ரெஷ் ரேட் 1000 nit பிரைட்டர் ஒரு Full HD Plus Garmin Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு, ஸ்மூத்னஸ் சூப்பராகவே இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் தட் யுவர் AMOLED டிஸ்பிளே நல்லா டீப் பஞ்ச் பிளாக் கிடைக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. அது போக இங்க டிஸ்பிளேக்கு Garmin Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க 16,000 ரூபாய் செக்மெண்ட்ல. சோ இது வந்து மேஜர் பாசிட்டிவ் இந்த மொபைலுக்குன்னே சொல்லிக்கலாம். அடுத்து டிஸ்பிளேயோட கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு. இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 175 கிராம், திக்னஸ் 7.7 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13, MIUI 14, இங்க MIUI டயலரும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, LPDDR4XM, UFS 2.2 சப்போர்ட், சிங்கிள் ஸ்பீக்கர் பட் ஆனா டவுலி ஆட்டம்ஸும் கொண்டு வந்திருக்காங்க, 3.4 ஆடியோ ஜேக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அண்ட் Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3, IR போர்ட் அண்ட் FM ரேடியோ, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், RAM எக்ஸ்டர்னபிள் அண்ட் மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், IP54 ரேட்டிங். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ட்ல போக்கோ X6 Neo 5G மொபைல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இந்த பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. சார்ஜர் 0 to 100 1 மணி நேரம் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். பிரைமரி சென்சார் ஒரு சாம்சங் சென்சாரோட 108 MP சென்சார் வித் 1.8 அப்பர்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 3x இங்க சென்சார் ஜூம் பண்ணிக்கலாம். அது போக 2 MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், பாரோமரா, ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு இந்த நைட் மோட், HDR, இவன் ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இங்க கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் இங்க பிரைமரி சென்சார் 108 MP சென்சார் வச்சு நம்ம எடுக்கும் போது டீடைலிங் நல்லா இருக்கு. அண்ட் இமேஜோட குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக நார்மலா எடுக்கிற ஷார்ட்ஸோட டீடைலிங் நல்லா இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ் ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. செல்ஃபி கேமரா குட் அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு. இது மாதிரி ஒரு ஆவரேஜ் அண்ட் ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஓவரால் குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் போக்கோல 108 MP கேமராவோட ஒரு
போன் இந்த போனே இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு அவுட்புட் இங்க கேமரா செக்மெண்ட்ல இருக்குன்னே சொல்லலாம். இந்த மொபைல் இருந்து எடுத்து 2 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தவரை MediaTek Dimensity 6080 ஒரு 6nm ஆர்கிடெக்டோட ஒரு 2.4 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலை இறக்கிருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G57 MC2 கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு CPU அண்ட் GPUவோட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு 16,000 ரூபாய்க்கு எப்படி ஒரு ப்ராசஸர் அண்ட் எப்படி ஒரு CPU அண்ட் GPU வேணுமோ அது மாதிரி இந்த X6 Neoல கொண்டு வந்திருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ்ல மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரம் இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. அதை தவிர்த்து மல்டி டாஸ்கிங் அண்ட் ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சியா இருக்கட்டும், சோசியல் மீடியா யூசேஜ், மல்டிமீடியா யூசேஜ், ஸோ இது மாதிரி வெவ்வேறு பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த போன் நல்லாவே பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ கேமிங் எக்ஸ்பெக்ட் ரேஷியோல பார்க்கும்போது இந்த வேப்பர் சாம்பியன் சிஸ்டமோ 4D கேமிங் வைப்ரேட் மோட்டரோ இது மாதிரி விஷயங்கள் இந்த போன்ல கிடையாது. பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரம் இந்த போனுக்கு இருக்கு அண்ட் நல்லாவே ஆப்டிமைஸும் பண்ணியிருக்காங்க. ஓவரால் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போக்கோ X6 Neoல இருக்குன்னே சொல்லலாம், ப்ராசஸர் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ X6 Neo நம்மளுக்கு சூஸ் பண்றதுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட்டும் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அது ஒரு 18,000 ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு 12256 GB கிட்டத்தட்ட பெரிய ரேம் அண்ட் நிறைய மாசான ஸ்டோரேஜோட ஒரு 18,000 ரூபாய்க்கு ஒரு போன் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த போக்கோ X6 Neo பூர்த்தி செய்யணும்னு சொல்லலாம். அது போக இந்த போன்ல இன்னமும் ஆண்ட்ராய்டு 13 வருது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். பட் ஆனா இந்த போன் லான்ச் பண்ணது காரணம் வேறங்க. அதாவது இந்த ரியல்மி நாசோவோட 108 MP கேமரா செக்மெண்ட்டுக்கு நம்மளும் ஒரு போன் வேணும், நம்ம பிராண்ட் சைடு ஒரு போன் வேணும்னுக்காக தான் லான்ச் பண்ணது இந்த போக்கோ X6 Neoனே சொல்லிக்கலாம். அது தவிர்த்து இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரீல கொண்டு வராங்க. பேஸ் வேரியன்ட் ஒரு 16,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் மாதிரி நிறைய கொண்டு வராங்க. அதை காட்டிலும் இந்த போன் வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, ஆம்லெண்ட் டிஸ்பிளே, உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு நல்ல மேட்சான டிஸ்பிளேயும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 5000 mAh பேட்டரியும் இருக்கு. நல்ல ஒரு டீசென்டான ப்ராசஸரோட ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீடோட இந்த போக்கோ X6 Neo 5G மொபைல்னு இருக்குன்னே சொல்லலாம். என்னை பொறுத்தளவு இதெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் இது மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படிச்சு பார்த்துட்டு அந்த நாசோ ரியல்மி எல்லாம் படிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அது டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. ஸோ யூசேஜ் டே டு டே யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸுக்குமே இந்த போன் நல்லாவே இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ X6 Neo 5G மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.